என்னங்க கடைசியில் இப்படி ஆயிடுச்சாங்க? ஆமாண்டி, எனக்கும் ஒன்றும் புரியல. யார் இந்த ஏலியன், என்ன ஏது ஒன்றும் புரியல. ஏலியன் ஃப்ரெண்டுன்றா, வேட்டு கிரக வாசின்றாங்க, என்ன ஒன்றும் புரியல. லக்ஷ்மி வேற கோவத்தில் போயிருக்கிறா நிஷாவை கூப்பிட்டுன்னு. என்ன பண்ணுறாளோ திட்டுறாளோ என்னன்னு தெரியல அந்த பொண்ணை. அந்த ஏலியன் நல்லது தான் பண்ணுச்சு நமக்கு, ஆனால் இவளுக்கு இன்னும் கோவமாக இருக்கிறான்னு இந்த ஏலியன் மேலே. என்ன பண்ணுறதுங்க இப்போ? நம்ம ஆண்டவங்கிட்ட தான் வேண்டிக்கணும் நல்லபடியாக முடியணும் அப்படின்ட்டு. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு நமக்கு ஒன்றும் தெரியல. அவள் பொண்ணை பெற்றவோ அவள் பயப்பட தான் செய்வா. ஆண்டவன் தான் நல்ல வழி காட்டணும். எது நல்லது எது கெட்டதுன்னு நமக்கு புரிய வைக்கணும். ஆண்டவங்கிட்ட வேண்டதை தவிர வேற வழி இல்லை நமக்கு. ஆமாங்க, நம்ம குலதெய்வத்துக்கு வேண்டிக்கணும். என்னங்க இப்படி பண்ணிட்டா நிஷா? ஏலியன் எல்லாம் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறா. எங்க போய் முடிய போதோ தெரியல. இது எனக்கும் பயமா தாடி இருக்குது. ஏலியன் சொல்றாங்க, ஏலியன்லாம் வந்து ஃப்ரெண்டு பிடிச்சிருந்தா ஏலியன் தான் என்ன ஒண்ணுமே புரியல. நமக்கு எங்க இருந்து வருது ஏது என்ன ஒன்றும் தெரியல. அது எப்படி இவளுக்கு ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு புரியல. இதெல்லாம் நமக்குலாம் சரிப்பட்டு வருமா? என்ன ஆக போதோ தெரியல. லக்ஷ்மி வேற கோவத்துல போயிருக்கிறா, என்ன பண்றாளோ என்னன்னு தெரியல. நான் அப்பவே நினைச்சேன், இந்த லைட்ஸ்ல ஏதோ ஃபாலோ பண்ணினே வருது அப்படின்ட்டு நினைச்சேன். இது நம்ம இது இல்லை, வேட்டு கிரகத்துல இருந்து வந்துருக்குது. அது எல்லாரும் ஏலியன்றாங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். அதெல்லாம் அதுகிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருக்கிறா இவ. ஆமா மாப்பிள்ள, ஏலியன்லாம் பொல்லாதுங்க. வேட்டு கிரகத்துல இருந்து வந்திருக்குதுங்க. இங்க இருந்து ஆளை கொல்லுமோ இல்ல தூக்கின்னு போயிடுமோ என்ன பண்ணுமோ தெரியல. இந்த ஏலியன் இதுகிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருக்கிறா. அது நமக்கு நல்லது தான் பண்ணுச்சு. நம்ம அம்மாவுக்கு அந்த நேரத்துக்கு மருந்துக்கு நான் அலைஞ்சிட்டு இருந்தப்போ 2 மணி நேரத்தில் அந்த மருந்து எடுத்துன்னு வந்து கொடுத்தது. அது நல்லது தான் பண்ணுச்சு. நல்லதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவன் தான் நமக்கு தெளிவுபடுத்தணும். நிஷாவுக்கோசம் வாங்கிட்டு வந்து கொடுத்தது அது. நமக்கு நம்மனா தெரியுமா என்ன அதுக்கு? நிஷாவை கவர் பண்ணுறதுக்கோசம் வாங்கிட்டு வந்து கொடுத்தது அது. நல்லதா கெட்டதா ஒன்றும் புரியல. ஏலியனை பற்றி நல்ல அபிப்பிராயம்லாம் இல்லைப்பா பூமியில். ஹலோ, யார் பேசுறது? ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறீங்களா? எந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறீங்க? யார் வேணும் உங்களுக்கு? என்னது? ஆமாம், இந்த நம்பர் எங்கள் சிஸ்டரோட தான். ஆ, அப்படியா? சரிங்க, நாங்கள் உடனே வரேங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க இன்ஃபார்ம் பண்ணதுக்கு. ஏங்க என்னாச்சுங்க? என்னாச்சு? ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வந்திருக்கு. யாருக்கு என்னாச்சு? ஆமாம்மா, லக்ஷ்மி இப்போ நான் கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான், ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களாம், அதான் இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஐயோ, என்ன பாச்சு அத்தைக்கு? நிஷாவுக்கு என்னாச்சு? என்ன மாப்பிள்ள, என்ன ஆச்சு? என்னவா? ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. லக்ஷ்மி போன கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சாம்மா, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களாம், உடனே வர சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிளம்பணும். நானும் வரட்டாங்க? இல்லைம்மா, நான் அப்பாவை கூட்டின்னு போகிறேன், நீ இங்கேயே இரு. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு நான் ஃபோன் பண்ணுறேன். அப்பா, லக்ஷ்மி போன கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சாப்பா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம், அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. என்னடா சொல்கிற? என்ன ஆச்சுடா? நிஷாவுக்கு என்னாச்சு? லக்ஷ்மிக்கு என்னாச்சு? ஒன்றும் தெரியலம்மா, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா. அப்பா கிளம்புறீங்களா? இது நான் வரேன்ப்பா, 2 பேரும் கிளம்பலாம். ராஜி, நீ இங்கே இருமா, நாங்கள் போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு அப்புறமா உனக்கு ஃபோன் பண்ணுறோம். ஐயோ, இப்போதான் நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தோம், இதுக்குள்ள இன்னொரு கேஸ். ஐயோ, என்ன ஆச்சு? என்ன ஒன்றுமே புரியலையே, ரொம்ப பயமாக இருக்குதுங்க. சரி, கிளம்புங்கப்பா. நிஷா நல்லா தான்ப்பா வண்டி ஓட்டுவா. என்ன ஆச்சுன்னு தெரியலப்பா, எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தெரியலப்பா. ஆமாப்பா, எனக்கும் ஒன்றும் புரியல. அவள் டென்ஷனில் வண்டி ஓட்டியிருப்பா, அதனால தான் ஏதோ ஆயிருக்குது. இந்த லக்ஷ்மி சும்மா இருந்திருக்க மாட்டா, ஏதாவது கத்திக்கினே இருந்திருப்பா வண்டியிலையும். அதுதான் நிஷா டென்ஷன் ஆயிருப்பா. ஆமாம் ஆமாம், இங்கேருந்து போகும்போதே லக்ஷ்மி ரொம்ப கோபமாக போனா, அந்த கோவத்தெல்லாம் நிஷா மேலே காமிச்சிருப்பா. அதனால தான் நிஷா டென்ஷன் ஆயிருப்பா. ஆண்ட புண்ணியத்தில் யாருக்கும் ஒன்றும் ஆயிருக்கக்கூடாது, நல்லபடியாக பழச்சிடணும். எனக்கு ஒன்றும் புரியலப்பா. ஒன்றும் இருக்காதுப்பா, நீங்கள் கவலைப்படாத வாங்க. ஏதாவது லைட்டாக அடிபட்டிருக்கும். ரொம்ப சீரியஸாக இருந்தால் எதுனா சொல்லியிருப்பாங்க டாக்டருங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை, நீங்கள் கவலைப்படாத வாங்க. இந்த ஆக்சிடென்ட் கூட ஏலியன் பண்ண வேலையாக தான் இருக்கும். ஏலியனுங்க பொல்லாததுங்க. ஆமாம்ப்பா, இருக்கும்ப்பா. நிஷா நல்லா தான்ப்பா வண்டி ஓட்டுவா. இதெல்லாம் ஏலியன் பண்ணுற வேலையாக தான் இருக்கும். பொல்லாதுங்க இந்த ஏலியனுங்க. ஏமா அப்படி சொல்கிற?
இந்த ஏலியன் தான் என் உயிரையே காப்பாத்துச்சு. அதை போய் ஏமா அப்படி சொல்ற? ஏலியன் அப்படிப்பட்டதெல்லாம் இருக்காது, நல்ல ஏலியனாக தான் இருக்கும். சும்மா வாய்க்கு வந்தபடிலாம் பேசாதீங்க. இல்லை பாட்டி, இந்த ஏலியன்கள்லாம் வேற்று கிரகத்துலேருந்து வருதுங்க பாட்டி. அதுங்களுக்குலாம் எப்படி பாட்டி நம்மளை பற்றிலாம் தெரியும்? அதுங்கெல்லாம் பொல்லாததுங்க தான். சும்மா வாய்க்கு வந்தபடிலாம் எல்லாரும் பேசாதீங்க. கொஞ்ச நேரம் வாயை முடியும் கம்முன்னு இருங்க. சம்மந்தி அம்மாவுக்கு ஏன் இவ்வளோ கோபம் வருது ஏலியனை பத்தி பேசினாக்கா? உண்மையை தானே சொல்றேன். ஏன் அவங்களுக்கு இவ்வளோ கோபம் வருது? அவங்களுக்கு மருந்து வாங்கி வந்து கொடுத்தது இல்லை தாத்தா, அதனால தான் அவங்களுக்கு அது மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. அவங்க உயிரை காப்பாத்துச்சு இல்லப்பா, அதனால தான் அவங்க ஏலியன் மேலே நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. ஏலியன் மேல நிறைய கதைங்க இருக்குதும்மா. வெவ்வேறு மாதிரி ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. அது உண்மையா பொய்யான்லாம் தெரியல. அப்பெல்லாம் டெய்லி பேப்பர்ல வந்துட்டு இருக்கும் ஏலியனை பத்தி. இப்பதான் ரொம்ப வர்றது இல்ல. அப்படியா தாத்தா? ஏலியன் மேலே நிறைய கதைகள்லாம் இருக்குதா? இந்த சொல்லுங்க தாத்தா. லக்ஷ்மி, 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 அப்பா, அப்பா, நிஷா எப்படிப்பா இருக்கிற? உனக்கு எப்படிம்மா இருக்குது? எனக்கு ஒன்றும் இல்லைப்பா. எனக்கு கொஞ்ச நேரம் மயக்கமாக இருந்தது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. எனக்கு வேற ஒன்றும் இல்லை. டாக்டர் ஆல்ரெடின்னு சொல்லிட்டாங்க. நிஷா தாம்மா ஐசியூவில் இருக்கா. இப்போ பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒன்றும் புரியலம்மா எங்களுக்கு. என்னம்மா ஆச்சு? எனக்கே ஒன்றும் தெரியலண்ணா. பேசின்னு தான் வந்துன்னு இருந்தோம். திடீர்னு அவ கத்த ஆரம்பிச்சிட்டா. என்னன்னு பார்த்தா ஒரு மரத்தில் போய் மோதிட்டா. ஐயோ, வண்டிக்கு என்னமாச்சு? ஒன்றும் தெரியலப்பா. வண்டிக்கு என்னாச்சு, அவளுக்கு என்னாச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியலப்பா. எனக்கு ஒரே பயமாக இருக்குதுப்பா. என்னம்மா எல்லாம் சோகமாக்குறீங்க? ஒன்றும் இல்லை மணிமா. நீ லக்ஷ்மி அண்ணியும் நிஷாவும் போன கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அதான் எல்லாரும் கவலையாக உட்காந்துருக்கோம். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? ஒன்றும் தெரியல மணிமா. அப்பாவும் தாத்தாவும் போயிருக்கிறாங்க. போய் ஃபோன் பண்ணுறேன். நாங்கள் இன்னும் ஃபோன் பண்ண காணோம். என்ன ஆச்சு என்னன்னு தெரியல. எல்லாருக்கும் ஒரே டென்ஷனாக இருக்குது. நேற்று இன்னும் உங்கள் வீட்டுக்கு ஏலியன் வந்ததாமே, பக்கத்து வீட்டில் அந்த அம்மா சொன்னாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க தாம்மா சொன்னாங்க. நேற்று ஒரே அமக்கலமாக இருந்தது, பக்கத்து வீட்டில் ஏலியன் வந்ததா அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க. அது என்னம்மா ஏலியனு? எங்களுக்கே ஒன்றும் புரியல முனிமா. கவலைப்படாதீங்க, லக்ஷ்மி அக்காவுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. எல்லாம் அந்த ஆண்டவன் பார்த்துப்பான். நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா. அம்மா நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்கம்மா. இப்போ தாம்மா ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கிறீங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுங்கம்மா. போய் எப்படிடி என்னால் போய் படுக்க முடியுது? பொண்ணும் பேத்தி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. இதை கேட்கும்போதே எனக்கு தலையெல்லாம் சுற்றுது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் உட்காந்துன்னு இருக்கிறேன். அக்காவுக்கு ஒன்றும் ஆகாதும்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க. அவங்க நல்ல மனசுக்கு அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கம்மா. பாட்டி சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க. டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கிறாங்க அவங்களே. நிஷாவை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே அவங்க அம்மா. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? நிஷாவை பார்க்காத இருக்க முடியாது. அவளை எப்படி போய் பார்க்கறது? என்ன பண்ணுறது? ஒன்றும் புரியலையே. என்னால் தானே நிஷாவுக்கு இந்த நிலைமை. என்ன பண்ணுறது இப்போ? அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கலாமா? ஹலோ அப்பா, சொல்லுங்கப்பா. அத்தை எப்படி இருக்காங்க? நிஷாக்கா எப்படி இருக்கிறாங்க? ஹலோ சொல்லுங்கப்பா. அத்தை எப்படி இருக்காங்க? நிஷாக்கா எப்படி இருக்கிறாங்க? அத்தைக்கு பரவாயில்லையா? நிஷாக்கா ஐசியூவில் இருக்காங்களா? ஐயோ, அப்புறம் நீங்கள் போய் பார்த்தீங்களா? இல்லையா? ஏன் உள்ள விடலையா உங்களை? யாரையுமே பார்க்க விடலையா? ஐயோ, அப்புறம் சரிப்பா, நான் சொல்கிறேன். அம்மாக்கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் சொல்கிறேன்ப்பா. என்னடி நிஷா, என்னடி சொன்னாங்க உங்கள் அப்பா? என்னடி சொன்னார் அப்பா? அத்தைக்கு பரவாயில்லையாம்மா, அத்தைக்கு ஒன்றும் இல்லையா. நிஷாக்கா தான் ஐசியூவில் இருக்காங்களாம். யாரையும் பார்க்க அலோவ் பண்ணலையா. வெளியே தான் இருக்காங்களாம். மெடிசன் மட்டும் வாங்கி கொடுக்குறாங்களாம். டாக்டரை இன்னும் மீட் பண்ணலையா. ஐயோ, என் செல்லமே, என்ன ஆச்சுமா அவளுக்கு? அம்மா தாயே, நீ தாம்மா காப்பாற்றினா அவளை. என்ன கீதா, என்னடி சொல்கிற? நம்ம அவனா கிளம்பி போகலாமா? போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலாமா? அவங்களையே பார்க்க அலோவ் பண்ணலையா? நீ போனா மட்டும் உன்னை உள்ள விட்டுருவாங்களா என்ன? அவங்க சொல்லட்டுமா, அதுக்கப்புறமா போமா. ஆமாம்மா, அப்பா வர சொன்ன பிறகு போகலாமா? இப்போ நம்ம போனால் கூட வெளியே தாம்மா வெயிட் பண்ணணும். யாரையும் உள்ள விட மாட்டாங்கம்மா. ஐயோ, எனக்கு தலையே சுற்றுதே. என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. எனக்கு மயக்கமாக வருது. என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. என் குழந்தைங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதா? அம்மா தாயே, ஆடி மாதம் கூழ் ஊத்துறம்மா. என் குழந்தைங்களுக்கு ஒன்றும் பண்ணிட்டாதம்மா. அவங்கள காப்பாற்றி என்கிட்ட கொடுமா. வாங்க மாமா, வாங்க. இப்போதான் வரீங்களா? வாடா தம்பி, எப்படா ஒரு விஷயம் தெரியும்? கீதா தான் ஃபோன் பண்ணி சொன்னா. எனக்கு அதை கேட்டதுலேருந்து எனக்கு மனசே சரியில்லை. அதான் உடனே கிளம்பி வந்தேன். வா மோகு, எப்படி இருக்க? நான் நல்லா தானே இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான்ப்பா இருக்கிறேன். இந்த வீட்டு நிலைமை தான்ப்பா சரியில்லை. ஆமாம், திடீர்னு என்ன ஆச்சு? எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? ஒன்றும் புரியல எனக்கு. அது ஒரு பெரிய கதை சித்தப்பா. இப்போதானே வந்தீங்க, கொஞ்ச நேரம் பொறுத்து சொல்கிறோம். காஃபி எடுத்துன்னு வரட்டுமா உங்களுக்கு? எப்படிடா இருக்க நீ? உன் பொண்டாட்டி பசங்களாம் எப்படி இருக்கிறாங்க? எல்லாம் நல்லா இருக்கிறாங்க அக்கா. நிஷா, நிஷா எங்கே போயிட்டாங்க? வீட்டில் யாருமே இல்லையே. எங்கே போயிருப்பாங்க? எங்கே போய் தேடுறது? To be continued.
ஆ